10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான தமிழ் இலக்கண பகுதி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு செய்யுள் இயற்றணும் அப்படின்னா அதுக்கு இலக்கண விதிமுறை அப்படின்றது இருக்குது. இதில் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு இருக்குது. இதில் நாம் முதல் இயல்ல நமக்கு வச்சிருக்கிறது எழுத்து, சொல், இது ரெண்டு பற்றி மட்டும்தான் இந்த இயல்ல நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்போ முதல்ல எழுத்து அப்படின்னா இந்த எழுத்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று முதல் எழுத்து, சார்பெழுத்துன்னு ரெண்டு வகை இருக்கு. அதுலேயும் நாம் இப்போ பார்க்க போகிறது சார்பெழுத்துடைய வகை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக நீங்கள் வினாத்தாள் பார்த்த உடனே அதுக்கு விடை தெரியணும் அப்படின்னா என்ன நம்ம சொல்கிறாங்க, என்ன நடத்துகிறாங்க அப்படின்றத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி இந்த பாடம் அமைஞ்சிருக்கும். முதல்ல நீங்கள் இங்கே உட்காரத்துக்கு முன்னாடி உங்களுடைய புத்தகத்தையோ கையில் எடுத்துக்கிட்டு கூட ஒரு பென்சிலோ நோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம பார்க்கும் பொழுதே இதில் என்னென்ன வினாக்கள்லாம் கேட்கலாம் அப்படின்றதே சேர்த்தே நம்ம பார்த்துட்டே வரப்போகிறோம். ஸோ இன்றைக்கி இப்போது எழுத்து அப்படின்னா முதல் எழுத்து, சார்பெழுத்துன்னு சொல்லி ரெண்டு இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சார்பெழுத்து. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். என்னென்னலாம் இருக்கு? உயிர்மெய், ஆயுதம், உயிரலபடை, ஒற்றலபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது 10 சார்பெழுத்து. இப்போ பென்சில் எடுத்து வச்சுட்டிங்களா, நோட்டையும் பென்சிலையும்? இப்போ முதல் கேள்வி, சார்பெழுத்து எத்தனை வகை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 10 அப்படின்றத நம்ம மார்க் பண்ண தெரியணும். ஏன்னா அங்கே நமக்கு கேட்கக்கூடியது நிறைய ஆப்ஷன்ஸ், சாய்ஸ் கேட்டிருப்பாங்க. 10 இல்லை 20 இல்லை 15 5 அப்படின்னு சொல்லி சாய்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இதில் 10 அப்படின்றத நம்ம குறிக்கணும் சரியா அப்படின்னு சொன்னால் நமக்கு சார்பெழுத்து எத்தனை வகை அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ஒரு மார்க்கு நம்ம இதில் ஈஸியாக எடுத்துடலாம். சார்பெழுத்து வகை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 அப்படின்றத நம்ம குறிப்பிடணும். சரி, அதற்கு அடுத்ததா அளபெடுத்தல். அளபெடுத்தல்னா நீண்டு ஒலித்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ தெருவில் கீரை விற்றுட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி விற்றுட்டு போவாங்க? கீரை அப்படின்னு சொன்னால் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பக்கம் அருகாமையில் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். தூரமாக இருக்கக்கூடியவங்களுக்கும் அது கேட்கணும் அப்படின்னா கீரை கீரை அப்படின்னு சொல்லி விற்பாங்க இல்லையா? அப்போது கீரை அப்படின்னு சொல்லி நீட்டு ஒலிக்கிறாங்க பாருங்க. இதுதான் அளபெடுத்தல் அப்படின்றது. ரொம்ப சிம்பிள். அளபெடுத்தல் அப்படின்னா நீட்டு ஒலிக்கிறது. இது இரண்டாவது கேள்வி. இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அளபெடுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலிப்ஸில் கோடிட்ட இடத்துல கேட்டாங்க அப்படின்னா அளபெடுத்தல்ன்றது நீண்டு ஒலித்தல் அப்படின்றது நமக்கு எழுத தெரியணும். ஆக 2 கேள்விக்கான பதில் பார்த்தாச்சு. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அளவெடுத்தல்னா டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீண்டு ஒலித்தல் அப்படின்றத நமக்கு எழுத தெரியணும். ஆக 2 கேள்வி. அடுத்ததா இந்த அளபெடையில் உயிரளபடை, ஒற்றளபடை, இது ரெண்டுத்தையும் மட்டும்தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த இயலை நமக்கு அது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உயிரளபடை 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. சார்பெழுத்து 10 வகை, அளபெடுத்தல்னா நீண்டு ஒலித்தல். இந்த அளபடை உயிரளபடை, ஒற்றளபடை மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த உயிரளபடையும் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. 1 செய்யுளிசை அளபடை, 2வது இன்னிசை அளபடை, 3வது சொல்லிசை அளபடை. இது 3 வகை. ஆக உயிரளபடை எத்தனை வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 அப்படின்னு நமக்கு எழுத தெரியணும். நமக்கு எப்படி செல்ல பெயர் இருக்கோ அதே மாதிரி இந்த செய்யுளிசை அளபடைக்கும் ஒரு செல்ல பெயர் இருக்குது. அது என்னன்னா இசை நிறை அளபடை. ரொம்ப குழப்பிக்கலாம். ரொம்ப சுலபமாக நம்ம படிக்கணும் அப்படின்னா அதனுடைய பெயர்லேயே எதுக்காக அந்த பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்ற விளக்கம் இருக்கும். அதை நம்ம நல்லா உத்து கவனிச்சோம் அப்படின்னா தெரியும். செய்யுள் இசை அளபடை, இதுக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை. அதாவது அளபடை அப்படின்னாலே நீண்டு ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். செய்யுள் இசை அளபடை அப்படி இல்லை இசை நிறை அளபடை. இது இந்த செய்யுள்ள ஓசை குறையுது அப்படின்னா அதை நிறைவு செய்யறது தான் இசை நிறை அளபடை, அதாவது செய்யுள் இசை அளபடை. இப்போ அது எப்படி நிறைவு செய்யும் அப்படின்னா நெட்டெழுத்து ஒலிக்கும், அதோட இனமான குற்றெழுத்தும் சேர்ந்து வரும்.
அதுதான் வந்து அப்படி வந்து தான் அந்த இசையை வந்து நிறைவு செய்யும். அதனால இது இசை நிறை அளபடை. உதாரணத்துக்கு ஓ ஒதல் வேண்டும், உரா அர்க்கு, நல்ல படா இப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது ஓ அப்படின்றது நெட்டெழுத்து, அதற்கு இனமான குற்றெழுத்து ஓ. ஓதல் வேண்டும்ன்றத ஓதல் வேண்டும் அப்படின்னு இந்த செய்யுள் முழுக்க பெரிய செய்யுளாக இருக்கும். இதில் அந்த இசையை நிறைவு செய்யக்கூடிய இடத்த மட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அந்த வார்த்தையை மட்டும். ஓ ஒதல் வேண்டும், உரா அர்க்கு, இர் கூட்டல் ஆ, இது ரெண்டும் சேர்ந்தாதான் ரா அப்படின்ற எழுத்து உருவாகுது. அப்போ இதுல இறுதியா வரக்கூடிய அந்த ஆ, இது நெட்டெழுத்து, அதற்கு இனமான குற்றெழுத்து அ. இப்போ உரா அர்க்கு அப்படின்றது இங்க செய்யுளிசை அளபடியா வருது. அதே மாதிரி படா அ, இங்கேயும் பார்த்தீங்கன்னா டா. அப்போ டான்றது இட்டு குட்டல் ஆ, இதுதான் வந்து டா அப்படின்றது. இந்த ஆவோட இந்த நெடிலுடைய குற்றெழுத்து அ. இசையை நிறைவு செய்ய இந்த நெடிலுடைய குற்றெழுத்து வரும். சரியா? சொல்லுக்கு முதல்ல வர்றதுனால முதல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது சொல்லுக்கு இடையில வருது. ஏன்னா முன்னாடி ஊன்றது வந்துருச்சு, எழுத்து வந்துருச்சு, அதுக்கு இடையில தான் வருது. அதனால இது இடையில வரக்கூடியது. இங்க இது கடைசி, இந்த வார்த்தையுடைய கடைசி பகுதி. நல்ல படா அ, அதனால இது கடை. இப்போ இப்படி கூட கேட்பாங்க நமக்கு, என்னன்னா உரா அர்க்கு, உரா அர்க்கு இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இது செய்யுளிசை அளபடையில முதல்ல வரக்கூடியதா, இடையில வரக்கூடியதா, கடையில வரக்கூடியதா, இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நாம எழுதக்கூடிய பதில் இடை. ஒருவேளை நல்ல படா அப்படின்னு கேட்டாங்கன்னா இது கடையில வரக்கூடியது, கடைசியா வரக்கூடியது அப்படின்றத நம்ம குறிப்பிடணும். சரி, அதற்கு அடுத்துதான் நாம பார்க்க போறது இன்னிசை அளபடை. இந்த உயிர் அளபடைக்கு மூணா பிரிக்கிறாங்க. ஒன்று செய்யுளிசை அளபடை, ரெண்டாவது இன்னிசை அளபடை, மூன்றாவது சொல்லிசை அளபடை. இதுல நம்ம செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேரு இசை நிறை அளபடை. இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இன்னிசை அளபடை, இவன் இருக்கான் பாருங்க, செய்யுளிசை அளபடை. ஓசை குறைந்தால்தான் அந்த நெட்டெழுத்து நீண்டு ஒலிப்பான். இவன் இருக்கான் பாருங்க இந்த இன்னிசை அளபடை, ஓசை குறையாத இடத்துல கூட குற்றெழுத்து வந்து ஒலிக்கும். நெட்டெழுத்துக்கு பக்கத்துல குற்றெழுத்து வரும். இதுக்கு உதாரணம் கெடுப்பதூவும், கெடுப்பதும் அப்படின்னு சொல்லலாம். இதை கெடுப்பதூவும் அப்படின்னு சொல்லி ஓசை குறையாத இடத்திலேயும் வந்து நிறைவு செய்து. அதனால கெடுப்பதூவும் எடுப்பதூவும், இது ரெண்டு உதாரணங்களும் இன்னிசை அளபடைக்கானது. இன்னிசை அளபடை, இன்னிசை அளபடைக்கான உதாரணம் என்னன்னா கெடுப்பதூவும் எடுப்பதூவும். இப்போ செய்யுளிசை அளபடை பார்த்தாச்சு, இன்னிசை அளபடை பார்த்தாச்சு. சொல்லிசை அளபடை என்ன? சொல்லிசை அளபடை அப்படின்னா பெயரெச்சம் எச்ச சொல்லாக வந்து அளபெடுப்பது. எச்ச சொல்லாக அளவெடுப்பது என்னன்னு சொல்லுவாங்க? சொல்லிசை அளபடை. இதற்குரிய உதாரணம் உரநசையி, பரநசையி. நசை அப்படின்னாலே விருப்பு அப்படின்னு அர்த்தம். இதற்கு கூட இந்த சை கூட ஈ அப்படின்றது அளவெடுத்து வருவது. இதேதான் சை ஐ ஈ, சை ஈ. ஆக இது வந்து சொல்லிசை அளபடை. இந்த உதாரணங்களை முடிந்த அளவுக்கு மனதில் நிறுத்திக்கோங்க. ஏன்னா இந்த உதாரணங்களை கொடுத்து இது என்ன அளபடை அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம அதை கண்டுபிடிச்சு எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மார்க். அப்படியே இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 15 மதிப்பெண்கள். எது எப்படி கேட்பாங்கன்னே நமக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் நாம் வந்து தயாராக இருக்கணும்.
இங்கே பாருங்க, செய்யுளிசை அளபெடைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது கீழே உரநசையி உதாரணங்கள்லாம் கொடுத்து, செய்யுளிசை அளபெடைக்கு உதாரணங்கள்லாம் கொடுத்து எது சரி அப்படின்றத நம்ம எழுதணும். உரநசையி கெடுப்பதூவும் ஆ அழிய, புது உதாரணம், இங்க நம்ம புத்தகத்துல கொடுக்கப்படாத ஒரு உதாரணம். ஆ அழிய உடுப்பதூவும். ஆக நம்ம புத்தகத்துல இல்லாத உதாரணங்கள் கொடுத்தாலும் நமக்கு எழுத தெரியணும். அதுக்கு செய்யுளிசை அளபெடைனா என்ன அப்படின்ற நமக்கு அந்த ஒரு டெஃபினேஷன் வந்து தெரிஞ்சாகணும். சரி, உரநசையி இது சொல்லிசை அளபெடைக்கான உதாரணம். கெடுப்பதூவும் இது இன்னிசை அளபெடை. அதே மாதிரி இங்க பாருங்க, உடுப்பதூவும் இதுவும் இன்னிசை அளபெடை. அப்போ மீதம் இருக்கக்கூடியது என்ன? ஆ அழிய. இது நம்முடைய புத்தகத்துல கொடுக்காத உதாரணம். ஆக செய்யுளிசை அளபெடைனா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சா இதுதான் செய்யுளிசை அளபெடை அப்படின்றத நம்ம ஈஸியாக அப்படி மார்க் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ஓசையை நிறைவு செய்யறதுக்காக ஆ அப்படின்ற நெட்டெழுத்து வந்து அதனுடைய இனமான குற்றெழுத்து வருது. இது அதுவும் எப்படி வருது? மொழிக்கு முதல்லையே வருது. ஆக செய்யுளிசை அளபெடை அப்படின்னா இதுதான், ஈதான் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு முழுமையா ஒரு மதிப்பெண் வந்து கிடைச்சிடும். இப்ப நாம உயிரளபெடையுடைய 3 வகையில என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அதற்கு அடுத்ததா பார்க்க போறது ஒற்றளபெடை. இந்த பேர்ல இருக்கு பாருங்க, ஒற்றி அளபெடுத்தல். அதாவது ஒற்று எழுத்து வந்து அளபெடுக்கிறது. எல்லா ஒற்றெழுத்தும் அளபெடுக்குமா அப்படின்னா கிடையாது. அதுல ஒரு 10 மட்டும் தான் அளபெடுக்கும்னு சொல்றாங்க. என்னன்னா அதாவது ஞன நமன மேல புள்ளி வச்சுக்கணும். ஞன நமன ஞாபகம் வச்சுக்கோங்க. வயல்ல ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வயல், இல்லு இல்லு, இந்த 10. அதுக்கப்புறமா அக்கு அப்படின்னு இந்த ஆயுத எழுத்து, இது எல்லாமே அளபெடுக்கிறது ஒற்றளபெடை. உதாரணத்துக்கு இந்த 10 எழுத்துக்கள்ல வந்துடுச்சா? என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்றத முதல்ல நீங்க எழுதிக்கோங்க நோட்ல. எதெல்லாம் ஒற்றளபெடையில் எந்த எழுத்துக்கள்லாம் அளவெடுக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படி கேட்பாங்க. ஒற்றளபெடையில எத்தனை மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கும் அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா 10 மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கும். கூட 1 அக்குன்ற இந்த ஆயுத எழுத்தும் அளவெடுக்கும். சரியா? இதுக்கு உதாரணம் இந்த 10 எழுத்துக்கள் என்னென்னன்றதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. அந்த 10 எழுத்துக்கள்ல பாருங்க, இங்கு வருதா, அதுக்கு பக்கத்துல இன்னொரு வருதா, அளபெடுக்குதா? அப்ப இது என்ன எழுத்து? ஒற்றளபெடை. இப்ப இது என்ன அளபெடை? ஒற்றளபெடை. அதே மாதிரி அக்கு, இலங்கிய கையராய் இன்னுயிர். அக்கு வந்து 2 முறை வந்திருக்கு, அளபெடுத்திருக்கு. அதனால இது ஒற்றளபெடை. இப்ப எழுத்துக்கான இலக்கணம் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அதற்கு அடுத்ததா பார்க்க போறது சொல்லுக்கான இலக்கணம். ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பசு, கோ அப்படின்றது அரசன். இதெல்லாம் உதாரணமா கேட்டா நமக்கு எழுத தெரியணும். தனித்து நின்று பொருள் தரும் எழுத்து அப்படின்னு சொல்லி கீழே வந்து ஒரு 2 எழுத்து சேர்த்து கொடுத்துருவாங்க, இல்ல 3 எழுத்து சேர்த்து கொடுத்துருவாங்க. தனியா ஒரு எழுத்து மட்டுமே கூட கொடுப்பாங்க. ஆனா அதுக்கு பொருள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பூ வரும் இல்லையா, அந்த பூ கொடுத்தாங்கன்னா பூனா இந்த பூக்கள். கோ அப்படின்றது அரசன், ஆ அப்படின்றது பசு. இப்படி இந்த எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரே எழுத்தை கூட தனியா கொடுப்பாங்க. அதாவது பொருளே இல்லாத ஒரு எழுத்தை கூட தனியா கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? யா அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு பொருள் இருக்கா? பொருள் இல்லை. ஆனா ஒரு எழுத்து தனியா இருக்குதுன்னு மார்க் பண்ணிட்டா தப்பு போட்டு போயிடுவாங்க. ஆக அந்த எழுத்துக்கு பொருள் இருக்கா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இதற்கான பதில வந்து ஈஸியா ஒரு மார்க்கை தட்டிட்டு போயிடலாம். இப்போ மொழியினுடைய வகையை பார்க்குறோம். என்னது? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. வேற எந்த மொழியும் நடுவில் எழுதாதீங்க. மொழினா 3 வகை தான்.
இதுல முதல்ல தனிமொழி அப்படின்றது தனியா நின்று கெத்தா பொருள் கொடுக்கும். ஒரு சொல் தனியா நின்று பொருள் கொடுத்ததுன்னா அது தனிமொழி. வார்த்தையே எடுத்துக்கலாம். கண்ணன் படித்தான் அப்படி இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டா இதை நாம பிரிக்கிறோம். எப்படி பிரிப்போம்? கண், முதல் வார்த்தை கண், இதை பிரிக்கிறோம். இங்க படி. அப்போ கண் அப்படின்ற இந்த ஒரு சொல் பொருள் கொடுக்குது இல்லையா? கண்ணுன்னா என்னது? கண். படின்னா படி அப்படின்றது பொருள். ஆக இந்த மாதிரி ஒரு சொல் தனியா நின்று பொருள் கொடுத்தது அப்படின்னா அது தனிமொழி. சரி, தொடர்மொழினா என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் தொடர்மொழி. பேர்லயே இருக்கு, தனிமொழி தனியா நின்று கெத்தா நின்று பொருள் கொடுப்பான். தொடர்மொழின்ற நிறைய பேர் தொடர்ந்து நின்று பொருள் கொடுக்கறது தொடர்மொழி. கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றால், தொடர்ந்து சொல்லு வந்து ஒரு இது என்ன பொருள் அப்படின்றத சொல்றதுனால இது தொடர்மொழி. சரி, பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருளையும் அந்த சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவா அமையறது பொதுமொழி. உதாரணம் பார்த்தா நமக்கு தெளிவா புரியும். இப்போ 8 அப்படின்றது எடுத்துக்கோங்க. 8ன்றது ஒரு எண்ணை குறிக்கக்கூடிய சொல் இல்லையா? இதையே பிரிக்கணும். எப்படி பிரிச்சா எப்படி வரும்? எல் கூட்டல் தூ அப்படின்னு வரும். எள்ளுன்றது ஒரு பொருளை குறிக்குதா? அப்போ சேர்ந்து 8 அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு பொருளை குறிக்குது. அதை பிரிச்சா எல் கூட்டல் தூ அப்படின்னு பிரிச்சா எள்ளுன்றது ஒரு பொருளை குறிக்குது. அதே மாதிரி தான் வேங்கை. வேங்கை அப்படின்னா ஒரு மரத்தை குறிக்கும். இதையே பிரிக்கும் பொழுது வேம் குட்டல் கை, வேகின்ற கை. ஆக இப்படியா இது 2 பொருளையும் தந்து பொதுவா அமையறதுனால பொதுமொழி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பொதுமொழிக்கான உதாரணம் என்ன? 8 வேங்கை. இது நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்கக்கூடியது. வினாத்தாள்ல வேறு ஏதாவது கேட்டும் நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் இந்த பொருளை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை எழுதுறது சுலபம். 10ஆம் வகுப்பு CBSE மாணவர்களுக்கான தமிழ் இலக்கண அடுத்த 7க்கான இலக்கணத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.